ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to Z தமிழ் கேமிங். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளையர் தான் கேஸ் பிடிக்க போகிறோம். அர்ஜென்ட் ஆஃபீஸ் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பிடி பார்த்தீங்கன்னா ஃப்ளை பண்ணும்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெமினாலாம் பார்த்தீங்கன்னா ட்ராப்பர் ஏறி விழுந்தது கீழே. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அர்ஜென்ட் ஆஃபீஸ் பார்த்து நம்ம டைம் பண்ண போகிறோம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நார்மல் உட்டன் டைனோ கேட் தான். பார்த்திங்கன்னா ஒரு 3 செட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை ட்ராப் பண்ணி நம்ம பிடிக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 இதிலே மாட்டிட்டு நினைக்கிறேன். இந்த மவுண்டனில் இருந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜென்ட் ஆஃபீஸ் தான் டைம் பண்ண போகிறோம். ஒரு நல்ல ஹை லெவலாக பார்த்து ஒரு அர்ஜென்ட் ஆஃபீஸை போய் நம்ம அதில் ட்ராப் பண்ணி டைம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எத்தனை லெவலு? ஓகே, 84 இருக்குது. நமக்கு தெரிஞ்சு இந்த லெவல் அட்ஜஸ்ட் நமக்கு போதும். நமக்கு இப்போதைக்கு இதை மட்டும் ஆக்ரோ பண்ணி நம்ம அங்கே கூட்டு போய் நம்ம டைம் பண்ண ஆரம்பிப்போம். வராங்க, பிரச்சனையே இல்லை. ரொம்ப ஸ்லோவாக வரான். ஓகே, அப்படியே ஃபாலோ பண்ணி வாடா. இவனை கூட்டு போகிறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப டைம் ஆகிடும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எப்படி இருந்தாலும் டைம் வேறு நினைக்கிறேன். நான் ட்ராப் கிட்ட போய் அவங்கள பார்க்குறேன். ஓகே, ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அவனை ட்ராப் கிட்ட கூப்பிட்டு வந்துட்டேன். அடிக்கடி பார்த்திங்கன்னா இவன் ஆக்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா மாறிடுறான், நார்மல் ஆகிடுறான். என்னடா பண்ணிகிட்ருக்க? ஆக்ரோ ஆகிறத விட்டுட்டு ஆக்ரோ ஆகிட்டான். அப்படியே ஃபாலோ பண்ணு. இல்லைங்க கைஸ், போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போவோம். ஏன்னா அது திரும்பி தான் வரும். அது ஸ்ட்ரெயிட்டாக ட்ராப் கிட்ட போய் நம்ம உட்காந்து அது உள்ளே கொண்டு போயிடுவோம். ஓகே, கிட்ட வந்துட்டான். அப்படியே வந்து மாட்டிடு. ஓகே, மாட்டிட்டான் கைஸ். இப்போ நேராக போய் டோரை பூட்டிட்டா போதும். அவன் அந்தாண்ட சேர்ந்து வெளியே ஓடிடுவான். கைஸ், ட்ராப் ரொம்ப பெருசாக வச்சுட்டு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. அதனால் எஸ்கேப் ஆகிட்டான் அவன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ட்ராப்பை ஆல்ட்ரேஷன் பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 டைனோ கேட் வச்சா போதும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்டு செஞ்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, ஒரு கேட்டு பற்றி செஞ்சு கொண்டு வந்துட்டேன். இதை இங்கே அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த கேப் போகுதுன்னு தான் நினைக்கிறேன். திரும்பவும் போய் அவனை கூட்டு வந்து ட்ராப்பில் மாட்ட வைக்க வேண்டியேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் சுற்றிட்டுருக்கான். எய்மிங் காட்டில் அந்த கிராஸ் கேர் பார்த்திங்கன்னா நான் இன்னும் எனபிள் பண்ணி வைக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் எய்மிங் பார்த்திங்கன்னா காட்ட மாட்டேங்குது. குத்து மதிப்பாக அடிக்க வேண்டியதான். ஓகே, ஃபைனலாக பார்த்திங்கன்னா பல மணி நேரம் கழிச்சு அதனால் பார்த்திங்கன்னா ட்ராப்பில் பார்த்திங்கன்னா மாட்ட வச்சிட்டேன். போய் மாட்டிகிட்ருக்கான். கிட்டத்தட்ட மார்னிங் ஆரம்பிச்சது ஈவினிங் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேராக போய் நம்ம ட்ராங்க் ஆரோ மட்டும் செஞ்சு கொண்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. நம்ம போயிட்டு வந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அந்த அர்ஜென்டிஸ் பார்த்திங்கன்னா திருப்பி பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருந்த ஒரு கேப்பையும் பார்த்திங்கன்னா ஒரு கேட்டை போட்டு பார்த்திங்கன்னா அடைச்சிட்டேன். அவன் இந்த பக்கம்தான் பறந்து போனான். ஓகே, இங்கே தான் இருக்கான். திரும்ப அவனை ஆக்ரோ பண்ணி கூட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா 3 கேட்டில் பார்த்திங்கன்னா அவன் மாட்டல. அவன் பிறகு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். 4 கேட் வச்சுருக்கேன். கேப்பே இல்லாமல் பார்த்திங்கன்னா வச்சாச்சு. ஓகே, ஃபாலோ பண்ணி வரானா? ஃப்ளையரில் பார்த்திங்கன்னா பிடி பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் பிடிக்கு பார்த்திங்கன்னா ஸ்டெமினா பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அர்ஜென்ட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஸ்டெமினா பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் வெயிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே தூக்கும். ஓகே, இதுக்கு மேலே பிடி வேணாம். பிறகு பிடி உள்ளே போனால் பிடி வெளியே வராது. ஓகே, பட்டுருச்சு. டேய், என்ன ஃபாலோ பண்ணுறா?
ஓகே உள்ளவா உள்ளே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேட்ட முடியுது, அவ்வளோதான். ஃபைனலி அர்ஜென்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு. அப்படியே பொறுமையாக அடிக்கிறேன். இங்கே செட்டிங்ஸில் போய் இந்த கிராஷ் கேரை மட்டும் நான் எனபிள் பண்ணி வச்சுட்டு தரேன். ஆப்ஷன்ஸ், இது ஆன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிராஷ் கேர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா காட்டும். ஓகே, அவ்வளோதாங்க. நீங்கள் அடின்னு அடித்து அதுக்கு ட்ராப்பர் ஏற்ற வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 to 40 ஆளுக்கிட்ட அடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே பொறுமையாக அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மயங்க போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே, மயங்கிட்டான். இது பார்த்தீங்கன்னா மீட்டு போடணும். மீட் பார்த்தீங்கன்னா நார்மல் மீட் கூட இல்லை நம்மகிட்ட. சரி, நம்ம போய் ப்ரை மீட் மட்டும் போய் எங்கேயாவது உஷார் பண்ணிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ப்ரை மீட் சாப்பிட்டான்னு பார்த்தீங்கன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா வேகமாகவே வருவான். போய் ப்ரை மீட் மட்டும் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் நார்காட்டிக் மட்டும் போட்டு மயக்கத்தை மட்டும் கொஞ்சம் ஏற்றி விட்டு போயிடுவோம். அப்படியே வர தம்பி, ஆமாம் வந்துடுறேன். ஓகே, போக முடியலையே. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வச்சுட்டு நினைக்கிறேன். இப்போ தான் கரெக்டாக வச்சுருக்கேன். சரி, டோர் ஓப்பன் பண்ணி போயிடலாம். நம்ம டோர் இருக்கிறதே மறந்துட்டேன். ஐயோ, மாட்டிக்கிட்டேன். அப்படியே வெளியே இருந்தாச்சு. எங்கே பிடி வைக்கணும் இருந்திருக்கானா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் கொஞ்சம் ப்ரைமீட் மட்டும் கலெக்ட் பண்ணி வந்துடுறேன். ப்ரைமீட் நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் இருந்துச்சு. அதை போட்டதில் தான் நம்ம ப்ரைமீட் பார்த்தீங்கன்னா எடுத்து வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியாச்சு. போட்டு தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 பேமெண்ட் கொண்டு வந்துருக்கேன். அப்படியே சர்ச் பண்ணி ப்ரைம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வேகமாகவே டைம் ஆகிடும் நினைக்கிறேன். வேகமாக தான் டைம் ஆகுது. அப்படியே பொறுமையாக டைம் ஆகட்டும். அதை வாட்ட அதுக்கு முன்னாடி நம்ம போய் அதுக்கு சேடலுக்கு என்னென்ன வேணும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா லெவல் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடுச்சு. நம்ம ஓகே, இவன் இப்படியே பொறுமையாக பார்த்தீங்கன்னா டைம் ஆகிட்டு இருக்கட்டும். அன்கான்ஷியஸும் நல்லா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது டைம் ஆகிட்ருக்கோம். நம்ம போய் சேரில் மட்டும் கிராஃப்ட் பண்ணி தரோம். சேரலுக்கு என்னென்ன தேவைப்படுது? கேரட்டின் 150 தேவைப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேரில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இவனு பார்த்தீங்கன்னா டைம் ஆகிட்டான். கிட்டத்தட்ட 125 லெவலில் இருக்கான். சேரில் போட்டுருவோம். எக்யூப் ஃபைனலி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளையராக பார்த்திங்கன்னா டைம் பண்ணியாச்சு. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், மூவ்மெண்ட் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. பிடி அளவுக்கு ஸ்பீடாக தான் போகிறான் இவனும். வெயிட்டும் பார்த்திங்கன்னா நல்லா தான் தூக்குறான். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஸ்பீடாகவே போகிறான். எதிர்பார்த்ததை விட ஸ்பீடாகவே போகிறான். மொபைலெல்லாம் இந்த அளவுக்கு ஸ்பீட் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். 2 இடம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ளஸ் அடிக்க வந்துச்சா? ஹார்ட்பீட் கேமராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரோல்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வர மாட்டேங்குது.
ஆர்பிட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் தான் வளைய முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் தான் போயிட்டுருக்கான். ஓகே, நேராக வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போய் இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம். ஓகே, இப்படி வராமல் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.